ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் நந்தினி கிட்ட ஒரு ஆண் மகன் எப்படி நடக்கணும், எப்படி நிற்கணும், எப்படி பேசணும்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் சந்திரனும் நந்தினியும் குருகுலத்துக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் நந்தினி நான் ஒன்று கேட்கலாமாங்கிறாங்க. சந்திரனும் சொல்லு அப்படிங்கிறாரு. நான் மாறுவேடத்தில் வந்திருக்கிறதுக்கு காரணம் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் என்ன காரணத்துக்காக மாறுவேடத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க. மாறுவேடத்தில் வந்திருக்கிறதுக்கு காரணம் ஒன்று, எதிரி நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடாது. ரெண்டாவது, நான் தான் வந்திருக்கேன்னு என்னோட ஆச்சாரியாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுன்னா என் கூட வந்தது சமையல்காரர் இல்லைன்னு தெரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட நந்தினியும் சரி இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ஏன் மாறுவேடத்துல வந்திருக்கீங்கன்னு. ஆனா நீங்க எதுக்கு எனக்கு உதவி செய்யறீங்க, என்னை படிக்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் பரிசு எழுத சொன்னீங்க, இப்ப இவ்வளவு தூரம் எனக்காக வந்திருக்கீங்க, எதுக்காக எனக்கு இவ்வளவு தூரம் செய்றீங்க, நான் தான் உங்களுக்கு எதிரியாச்சே அப்படின்னு நந்தினி கேட்கிறாங்க. கேட்ட சந்திரன் அதுக்கான பதில சொல்லாம அந்த இடத்த விட்டு போறாரு. இங்க இருந்து சந்திரன் போறப்ப அங்க ஒருத்தர் பணிப்பெண்களை ஏலம் விட்டுருங்க, என்னோட பணிப்பெண்கள் ஒவ்வொருத்தரா நான் ஏலம் விடுறேன், யார நீங்க ஏலத்துக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரன் கோவப்படுறாரு. முதல்ல ஒருத்தர் 3 பொற்காசுகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காசுகளும் அதிகமா கேட்டுட்டே வராங்க. இந்த காட்சியை பார்த்த சந்திரன் கோவப்பட்டு குதிரையில இருந்து இறங்கி அந்த இடத்துக்கு போறாரு. இதை பார்த்த நந்தினியும் குதிரையில இருந்து இறங்கி சந்திரன் என்ன பண்ண போறாருன்னு பாக்குறாங்க. அடுத்த காட்சியில துருதரா வேகமா போயிட்டு இருக்காங்க. வேகமா போய் ஹெல்னா மேல நான் நந்தினியை பத்தி கேட்கவும் இல்லையா, அவ எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கவும் விரும்பல அப்படின்னு ஹெல்னா சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமான விஷயம், உங்களுக்கு எதுக்கு அவளை பத்தி கவலை அப்படின்னு துருதரா சந்தோஷமா சொல்றாங்க. எது நல்ல விஷயமா அப்படின்னு ஹெல்னா மறுபடியும் கேட்ட உடனே வழக்கம் போல யாரோ என்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு துருதரா அங்க இருந்து போக பாக்குறாங்க. அந்த நேரத்துல யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு தானே இங்க போக பாக்குற அப்படின்னு சொல்லி ஹெல்னா தடுத்து நிறுத்திட்டு இப்போ உன்னை யாருமே கூப்பிடலையே, இதுக்காக இங்க இருந்து போற அப்படின்னு கேட்டோடனே துருதரா இவட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது பெரிய கஷ்டமாச்சு, இப்ப நான் என்ன செய்ய அப்படின்னு துருதரா யோசிக்கிற நேரத்துல ஒரு பணிப்பெண் வந்து பட்டத்தரிசி ஹெல்னா அவர்களே, நீங்க இதை கேட்ட உடனே துருதராவும் இந்த விஷயத்தான் சொல்ல வந்தேன், குளிக்கிறதுக்காக தண்ணீர் ரெடி ஆயிடுச்சுன்னு தேடி பனிப்பெண் வரா அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இந்த வழியில வந்தேன்னு துருதரா சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. அதை கேட்ட ஹெல்னாவும் அந்த இடத்து விட்டு போறாங்க. ஹெல்னா போன உடனே துருதராவும் இப்படியோ நான் இந்த அரைக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், இன்னைக்கு என்னோட எதையும் பாதுகாப்பா இருக்கு, சந்திரா இருக்கானே, நான் கிளம்பி இருக்கிறப்ப இந்த அரண்மனையை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். சந்திரா நந்தினி 2 பேருமே இங்க இல்ல, இது தெரிஞ்சா அந்த அறைக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு துருதரா பயப்படுறாங்க. தேவா என்னோட இதயத்தை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு துருதரா பயப்படுறாங்க. அடுத்த காட்சியில பணிப்பெண்ணை ஏலம் விடுறத காமிக்கிறாங்க. சந்திரன் எல்லாத்தோட அதிக காசுக்கு அந்த பணிப்பெண்ணை வாங்குறாரு. இதை பார்த்த நந்தினி அதிர்ச்சி ஆகுறாங்க. 20 வராகன் கொடுக்குறேன், ஒவ்வொரு பொண்ணுக்கும் 20 வராகன் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே 20 வராகனா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாரு ஏலம் விடுறவரு. இவரோட அதிகமா கொடுக்கறதுக்கு யாரோ தயாரா இருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்கிறாரு. யாருமே கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அது தெரிஞ்ச உடனே 60 வரான் கொடுத்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு அந்த ஏலம் விடுறவர் சொல்றாரு. இந்த காட்சியெல்லாம் பார்த்த நந்தினி எவ்வளவு கேவலமானவன், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும், பெண்கள் கல்வி கத்துக்கணும் அப்படின்னு சொல்றான், ஆனா இங்க வந்து பெண்களை ஏலத்துல எடுக்கிறானே அப்படின்னு அதிர்ச்சியாகிறாங்க. அதே நேரத்துல சந்திரன் 60 வராகன் கொடுத்து பொண்ணை என்கிட்ட விடுன்னு சொல்றாரு. இருங்க நான் இந்த நாணயங்கள்லாம் எள்ளி பார்க்கணும் அப்படின்னு ஏலம் விடுறவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. அதுக்கு இடைப்பட்ட நேரத்திலேயே நந்தினி அந்த இடத்த விட்டு போறாங்க. அந்த காசு எண்ணி பார்த்துட்டு இருக்கிற போதே சந்திரன் எப்ப இருந்து இந்த மகர நாட்டுல பெண்களை ஏலத்துக்கு விடுறீங்க, தப்பாச்சே அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அந்த ஏலத்துக்கு விடுறவரு பெரிய சக்கரவர்த்தி சந்திரகுப்தரா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அந்த நேரத்துல சந்திரன் மாறுவேடத்தை கலைச்சு உண்மையான உருவத்துக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.